அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். ஸ்ரீராம ஜெயம். தசரதர், ராமர், லக்ஷ்மணர், பரதன் இவங்க 4 பேரோட அன்பு எந்த அளவுக்கு வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம இதில் தசரத சக்கரவர்த்தி பற்றி நம்ம பார்க்கலாம். தசரத சக்கரவர்த்தி அன்பு காட்டுறதுல அம்மா மாதிரி, நல்லது செய்கிறதுல தவம் பண்ணுறவர் மாதிரி, நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுல அவர் ஒரு மகன் மாதிரி, தண்டனை கொடுக்கறதுல நோய் மாதிரி, தப்பை திருத்துறதுல மருந்து மாதிரி, ஆராய்ச்சி செய்கிறதுல அறிவு மாதிரி, அவ்வளவு செல்வ செழிப்பாக அந்த நாட்டு மக்களை பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்காரு. அவருக்கு குழந்தைங்க இல்லை. அப்போது அவரோட குலக்குருக்கள்கிட்ட ஆலோசனை பெற்று புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தி அவருக்கு 4 புதல்வர்கள் படுறாங்க. 4 புதல்வர்கள் யார் யார் அப்படின்னு சொன்னால், திருமாலின் அவதாரமாக ஸ்ரீராமர் பிறக்கிறார். அவருக்கு ஆதிசேஷனா லக்ஷ்மணன் பிறக்கிறார். பரதன், சத்ருகனன், இன்னும் 2 புதல்வர்களும் இருக்கிறாங்க. இந்த 4 பேர்லையும் அவருக்கு ஸ்ரீராமர் மேலே அலாதி பிரியம். ஸ்ரீராமரை நடக்க விட்டு பார்க்குறாரு, ஓட விட்டு பார்க்குறாரு. அவ்வளவு அன்பு ஸ்ரீராமர் மேலே. ஒரு சமயம் விஸ்வாமித்திரர் எனக்கு தொந்தரவாக இருக்குது, அரக்கிகளால் தொந்தரவாக இருக்குது, நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லும்போது ஸ்ரீராமரை தான் அனுப்ப சொல்கிறாங்க. ஸ்ரீராமரை அனுப்ப சொன்னால் தசரத மன்னருக்கு இனம் புரியாத கவலை, தான் மகனை பிரிஞ்சு போகிறோமே அப்படின்ட்டு கண்ணீர் விட்டு தான் அனுப்புகிறார். அந்த அளவுக்கு அவரோட பாசம். உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் மாயினன் என்று வாழ்ந்து வர்றார் அவர். அடுத்தது நம்ம ஸ்ரீராமர் பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். ஸ்ரீராமர் அப்படின்னு சொன்னாவே அவர் எல்லாருமேலே அன்பு செலுத்தினவர். தம்பிங்களாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், நாட்டு மக்களாக இருக்கட்டும், எல்லார் மேலேயும் அலாதி அன்பு கொண்டவர் அவர் மக்களை பார்க்கும்போதெல்லாம் எதிர்வரும் அவர்களை எமையுடைய இறைவன் முதிர்தரு கருணையின் முகமலர் ஒளிரா எது வினை இடரிலை இனிது நும் மனையும் மதிதரு குமரரும் வலியர்கொள் அப்படின்னு சொல்லி ஒரு மக்களையும் மக்கள் அவர் கானகம் போகிறார் இல்லையா, அப்போ என்ன செய்கிறாங்க, மக்கள் எல்லாம் பின்னாடியே வர்றாங்க. பின்னாடியே வந்தால் அங்கே அவர் தங்குற இடத்துலையே அவங்களும் அங்கேயே படுக்கிறாங்க. சரி, இவங்க இங்கேயே படுத்துருவாங்க, அதனால் இவங்களெல்லாம் நான் திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராமர் என்ன பண்ணுறாரு, அந்த தேரோட்டியை சொல்கிறாரு. நான் ஏறி உள்ளே வந்துட்டேன், நாட்டுக்குள்ளே வந்துட்டேன்னு அவங்களுக்கு தெரியணும், அதனால நீங்கள் முன்னாடி கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி தேரோட்டியை அனுப்புகிறாரு. தேரோட்டியை அனுப்பினோன்னே மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஸ்ரீராமர் கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக நாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு விஷயத்துலேயும் நம்ம ஸ்ரீராமர் மக்களோட நலன் கருதியும் எல்லாரையும் பார்த்து நடந்துக்கிறாரு. அடுத்தது லக்ஷ்மணர். அந்த ஆதிசேஷனான லக்ஷ்மணருக்கு அண்ணன் காட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே கோவம், ஆதிசேஷன் இல்லையா, அதனால ரொம்ப கோவம் அவருக்கு. கோவம் வந்தால் ஸ்ரீராமர் சொல்கிறாரு, அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு, ஆறில் தண்ணி இல்லைன்னு அது ஆற்றோட குற்றம் இல்லைப்பா, இது நம்மளோட கர்ம வினை, நம்ம அப்பா சொன்னார், நம்ம போகிறோம், அதனால் இதுக்கெல்லாம் நம்ம வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தம்பியை சமாதானப்படுத்துகிறார். தம்பியை சமாதானப்படுத்தினோடனே லக்ஷ்மணர் என்ன சொல்கிறாரு, நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு அங்கே அவருக்கு உண்ணாமல் உறங்காமல் இருக்கிறதுக்கு பழம் அதிபலம் அப்படின்னு சொல்லி 2 இது படிச்சிருக்கிறாரு. படித்ததை அவருக்கு அங்கே அவரை பாதுகாக்கிறதுக்கு அது உபயோகப்படுத்துகிறார். அண்ணனை பாதுகாத்து அவர் அந்த அளவுக்கு அங்கே அன்பு செலுத்துறாரு. அவரோட அம்மா மேலேயும் அவருக்கு கோபம் இருந்துச்சு. ஆனாலும் ராமர் சொன்னதை கேட்டு லக்ஷ்மணர் அண்ணனுக்கு அங்கே பாதுகாப்பாக இருக்கிறாரு, தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறார். அடுத்தது பரதன் என்ன செய்கிறாரு, அண்ணனோட பாதுகைகளை கையில் எடுத்துகிட்டு அண்ணன் போலவே அங்கே அண்ணனோட பாதுகைகளை வச்சு ஆட்சி செய்கிறார். அந்த 14 ஆண்டுகளும் ஸ்ரீராமர் எப்படி காட்டில் படுத்திருந்தாரோ, பழங்காய்களை சாப்பிட்டு படுத்திருந்தாரோ, அதே போல் பரதனும் பழங்காய்கனிகளை சாப்பிட்டுட்டு ஸ்ரீராமர் போலவே அந்த இடத்துல படுத்து, அவரும் பெட்டில் படுக்காமல் அந்த மாதிரிலாம் இருந்து அண்ணன் மேலே அன்பு செலுத்தி இருக்கிறார். அதுக்கு தான் சொல்கிறாங்க, நந்தியம் பதிபடை நாதன் பாதுகம் செந்தனி கோள்முறை செலுத்த சிந்தையான் இந்தியங்களை அவித்து இருத்தல் மேயினான் அந்தியும் பகலும் நீர் அறாத கண்ணினான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாதுகைகளை பெற்று 14 வருஷம் அண்ணன் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி ஆட்சி பண்ணுறாரு. இப்படி 4 பேரோட பாசமும் ஒரு இடத்துலையும் அவங்க அளவற்ற அன்பை தான் இங்கே காட்டியிருக்காங்க.
அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால் அவங்கள வணங்கித்தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர இதில் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு அவங்களோட அன்பு மட்டும்தான் நமக்கு தெரியுது. நன்றி, வணக்கம்.